ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து துறையில் எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாமல் உங்கள் மார்க் வச்சு போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி ஆட்களை தேர்வு செய்கிறாங்களோ அதே மாதிரி உங்களோட மார்க் வச்சு ஆட்களை தேர்வு செய்ய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கும் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. இந்த வேலைவாய்ப்பு எதில் வருது அப்படின்னா, நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் அப்படின்ற கேட்டகரியில் தான் உங்களுக்கு வருது. மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் 527 காலி பணிகள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா டிப்ளமோ டிகிரி படித்தவங்க வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் தான் இருக்க போகுது. உங்கள் சொந்த ஊர்லேயே கூட வேக்கன்சிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அப்ளை பண்ண கடைசி தேதி 22/4/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, எப்படி எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் விண்ணப்பிக்கிறது அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதுதான். எங்கேருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் டிஎன்எஸ்டிசிலேருந்து தான் இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்டிசி சென்னையிலையும் இந்த வேலை வாய்ப்பு இருக்குது. எஸ்சிடிசிலையும் உங்களுக்கான வேலை வாய்ப்புக்கான வேக்கன்சிஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா, 3 விதமான கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராஜுவேட் முடித்தவங்களுக்கு, அதாவது இன்ஜினியரிங் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அப்ரெண்டிஸ் கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிப்ளமோ முடித்தவங்களுக்கு தனியாக, அது மட்டும் இல்லாமல் நான் இன்ஜினியரிங் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு தனியாக வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மந்த்லி ஸ்டைபண்டா 9,000 கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கும் 8,000 டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கும் கொடுக்குறாங்க. இதில் வேக்கன்சிஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எம்டிசி சென்னை, அதாவது மெட்ரோபாலிட்டிஷியனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சென்னையில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 100 வேக்கன்சிஸ் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கும், டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு 200 வேக்கன்சியும், நான் இன்ஜினியரிங் அப்ரெண்டிஸ்க்கு பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் கிடையாது. அதேமாதிரி சிவில் இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு 20, டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு 20, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் கிராஜுவேட்டுக்கு 7, டிப்ளமோக்கு 20, பிஏ அதாவது நான் இன்ஜினியரிங் கேட்டகரியில் எந்த ஒரு வேக்கன்சிஸ் இல்லை. பட் பார்த்திங்கன்னா நான் இன்ஜினியரிங் கேட்டகரி படிச்சிருக்கவங்களுக்கு 21 வேக்கன்சிஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக எம்டிசி சென்னையில் மட்டுமே பார்த்திங்கன்னா 127 கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கும், டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு 240, நான் இன்ஜினியரிங்க்கு 21 வேக்கன்சிஸ். ஸோ இந்த கேட்டகரியில் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எம்டிசி சென்னையில் தான் இருக்கும். அதே மாதிரி எஸ்சிடிசியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்களுக்கு 30, டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு 30 கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே பார்த்திங்கன்னா நான் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு எந்த ஒரு வேக்கன்சிஸ் இல்லை. பட் பார்த்திங்கன்னா பிஏ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 30 வேக்கன்சிஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கிராஜுவேட்டுக்கு ஒரு 30, டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு 30, நான் இன்ஜினியரிங்க்கு 30 கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் ரீஜியனில் நான் இன்ஜினியரிங் மட்டும்தான் இருக்குது. அதில் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஏ இதில் எது படிச்சிருந்தாலும், சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸில் என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் பார்த்திங்கன்னா 100 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் ரீஜியன். ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, டிப்போன்னு சொல்லுவோம், ஒவ்வொரு டிப்போக்கும் தனித்தனியாக எடுக்கிறாங்க. எம்டிசி சென்னை, டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் மற்றும் எஸ்சிடிசியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதற்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு டிகிரி இன் இன்ஜினியரிங் இல்லை டெக்னாலஜியில் ஃபஸ்ட் கிளாஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதே பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் டிகிரி படிச்சிருந்தீங்கனாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். மேக்ஸிமம் ஏதாவது ஒரு கிராஜுவேட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி டிப்ளமோ அப்ரெண்டிஸை பொறுத்தளவுக்கு ஏதாச்சும் ஒரு இதில் பார்த்திங்கன்னா டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நான் இன்ஜினியரிங்கில் நான் சொன்ன மாதிரி பிஏ, பிகாம், பிஎஸ்சி, பிபிஏ, பிபிஎம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, காமர்ஸு, ஹியூமனிட்டிஸ் என்ன படிச்சிருந்தாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஏஜ் லிமிட் அஸ் பர் த அப்ரெண்டிஸ் ரூல் படி உங்களுக்கு இருக்கும். மினிமம் 15 வயசுலேருந்து மேக்ஸிமம் 24 வயசு வரைக்கும் இருக்கும். அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் உங்களுக்கு 1 இயர் இருக்கும். அஸ் பர் த ரிசர்வேஷன் எப்படியோ அதை ஃபாலோ பண்ணி தான் உங்களை வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க,
டிகிரியில் எடுத்துக்கூடிய மார்க்கின் அடிப்படையில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, கேட்டகிரி ஏ, கேட்டகிரி பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபார்மெட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீட் பண்ணி பார்த்துட்டு ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் 2/4/2025 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 22/4/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே தான் நம்ம ஆன்லைனில் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. உங்களுக்கான டிக்ளரேஷன் லிஸ்ட்டு 30ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஜாயினிங் ப்ராசஸ் 10லேருந்து 14க்குள்ளே உங்களுக்கான ஜாயினிங் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணிங்கனாலே உங்கள் மார்க்கின் அடிப்படையில் போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி வந்து மார்க்கை வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த அடிப்படையில் கம்ப்யூட்டரே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டைரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. அதில் நம்ம பேர் வந்திருக்கு, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கு அப்படின்னா அதை பார்த்துட்டு நம்ம டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு இத்தனை தேதிக்கு நம்ம போய் பார்த்துக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க உடனே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.